அப்பானா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலேயும் பொம்பளை பிள்ளைனா அப்பா செல்லமா தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் நாங்கள் 3 பேருமே எங்கள் அம்மா செல்லம் தான். காரணம் இழக்கக்கூடாத வயசில் நாங்கள் எங்கள் அப்பாவை இழந்துட்டோம். எனக்கு வந்து என்னோட அப்பா அப்படின்னு ஒருத்தரை ஞாபகமே இல்லை. அப்படி ஒரு மனுஷன் என் லைஃப்பில் இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயமே எனக்கெல்லாம் தாட்டே கிடையாது. ஸோ நான் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்துட்டாரு. லைக் 1.25 சமயம் சொல்லுவாங்க எனக்கு. ஆனால் அவரை வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அவ்வளோதான். பட் எங்கள் அம்மா வந்து அப்பா ரோலும் எடுத்தாங்க, அம்மா ரோலும் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்தில் வந்து நாங்கள் பெருசாக எங்கள் டேடியை வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. பிகாஸ் எங்கள் அம்மா வந்து எல்லாமுமா இருந்திருக்காங்க. எங்கள் டேடியை நாங்கள் மிஸ் பண்ணுற டேஸில் தான் நாங்கள் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது, சாமி கும்பிடு இதெல்லாம். பட் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, கடவுளை கும்பிட்றத விட டேடி கிட்ட சொல்லு, டேடி கிட்ட வேண்டிக்கோ, டேடி கிட்ட ப்ரே பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லி எங்களுக்கு வந்து அப்படி ஒருத்தர் இருக்காரு எங்கள் வாழ்க்கையில், இன்னும் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இத்தனை வருஷம் எங்கள் அம்மா வந்து ஒர்க் பிஸியில் பெருசாக வந்து இந்த திதி, நினைவு நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காலையிலேயே அவங்க சாமி கும்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஏன்னா நாங்கள் 3 பிள்ளைங்களை அவங்க தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால. பட் இந்த வருஷம் வந்து எங்கள் அம்மா ரிட்டையர் ஆகி த ஃபர்ஸ்ட் இயர் எங்கள் டேடிக்கு வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னும் போது இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே மேரேஜ் ஆகி போயிட்டோம். எங்கள் அம்மாவோட ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து டேடிக்குன்னு சாமி கும்பிட்டதே இல்லை. நான் வேலைக்கு போயிடுவேன், நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போயிடுவீங்க, கல்யாணம் ஆகிடும், இப்படி நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சதே இல்லை. ஸோ இந்த வருஷத்துலேருந்து இதை வந்து ஒரு விஷயமா வச்சுக்கோங்க, டேடிக்காக நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. டேடிக்காக வாங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக நான் எங்கள் அக்காங்க எல்லாருமே போயிட்டோம். நாங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சின்ன ஃபேமிலி. சின்ன வயசுலேருந்தே நான், என்னோடய அம்மா, என்னோடய சிஸ்டர்ஸ் இவ்வளோ தான் இருந்திருக்கோம். நாங்கள் ஃபீல் பண்ண டேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் பெரியக்காக்கு வந்து மேரேஜ் ஆகும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். நமக்கு வந்து டேடி இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டேஜில் தான் ஆக்சுவலி நான் ரியலைஸ் பண்ணேன், டேடி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப